நடிப்புக்கு பெயர் போன நடிகர்கள் எத்தனையோ பேர் தமிழ் திரையுலகில் இருந்தாலும் சில காலமாகவே தன்னோட அசாதாரண நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டவர் தான் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா. ஆரம்பத்தில் இயக்குனராக அறிமுகமாகி வாலி, குஷி போன்ற ஹிட் படங்களை கொடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சவர். அதை தொடர்ந்து நியூ படத்தின் மூலமாக கதாநாயகனாகவும் அறிமுகமானார். அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் அவர் இயக்குன நிலையில் பெரும்பாலும் படங்களில் கதாநாயகனாக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் நடிக்க ஆரம்பித்தார். அந்த வகையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை அமைஞ்ச படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு கதாநாயகனாக நடித்து வெளியான ஸ்பைடர் படம் தான். இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா கொடூரமான வில்லனாக நடித்த நிலையில் அவரோட நடிப்பு அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா அவரோட நடிப்புக்குன்னு ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது. தொடர்ந்து அவரோட நடிப்பில் மெர்சல், மான்ஸ்டர் உட்பட பல படங்கள் வந்த நிலையில் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக நடிக்க நடிகர் சிம்பு நடிப்பில் வெளியான மாநாடு, விஷால் நடிப்பில் வெளியான மார்க் ஆண்டனி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த வெற்றிக்கு நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பும் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. தொடர்ந்து எல்லாரும் அவரை நடிப்பு அரக்கன்னு பட்டம் கொடுத்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதே போல் சமீபத்தில் அவர் நடித்து வர எல்லா படங்கள்லையும் அவரோட நடிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அந்தளவுக்கு அவரோட நடிப்பு ரசிகர்களை கவர்ந்து வருது. இந்நிலையில் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாயிருக்கிற ராயன் படத்துலையும் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு. ஆனால் சமீபத்தில் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் தனுஷோட சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் இருக்கிற மாதிரி தான் அந்த போஸ்டர் வெளியாச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் எஸ்.ஜே. சூர்யா இருப்பார்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில் அதில் எஸ்.ஜே. சூர்யா இல்லாமல் போனது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்நிலையில் படக்குழு ராயன் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த போஸ்டரில் எஸ்.ஜே. சூர்யா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா கையில் கிளாஸோட கெத்தா ஒரு முறப்பு பார்வையோட சேரில் உட்காந்து யோசிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே செம மாசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக நடிக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது. நடிகர் தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிற படம் இதுதான். அது மட்டும் இல்லை, 2 பேரும் நடிப்பில் பிச்சு உதருவாங்க. அதனால் இந்த படத்தில் இந்த 2 பேரோட நடிப்பில் யாரோட நடிப்பு எல்லாரையும் கவரப்போகுதுங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.